2024 ஐபிஎல் T20 தொடர் இந்தியாவோட பல்வேறு நகரங்கள்ல கோலாகலமா நடந்துட்டு வருது. இந்த தொடர் முடிஞ்சதும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் 2024 T20 உலகக்கோப்பை நடக்க போகுது. அதுல தற்போது நடந்துட்டு வர்ற ஐபிஎல் தொடர்ல சிறப்பா விளையாடி நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் இந்தியாவுக்காக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு நம்பப்படுது. முன்னதா T20 கிரிக்கெட்ல கொஞ்சம் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்ல மெதுவா விளையாடுற விராட் கோலியை 2024 T20 உலகக்கோப்பையில கழட்டிவிட தேர்வுக்குழு முடிவெடுத்ததா செய்திகள் வெளிவந்துச்சு. அந்த நிலைமையில உலகக்கோப்பை இந்திய அணியோட தேர்வு பத்தி அஜித் அகர்கர் மற்றும் ராகுல் டிராவிட்டோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த மாத துவக்கத்துல துபாயில ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினதா கடந்த சில தினங்களா செய்திகள் வலம் வருது. அந்த மீட்டிங்ல உலகக்கோப்பையில ரோஹித் சர்மாவோட விராட் கோலி ஸ்டார்டிங் பிளேயரா களத்துல இறங்குறதா முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் தெரிவிச்சாங்க. இந்த நிலைமையில அதை முற்றிலுமா மறுக்கிற ரோஹித் சர்மா அந்த செய்திகள் எல்லாமே போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் உலகக்கோப்பை சம்பந்தமா அஜித் அகர்கரை துபாயில பார்க்கல அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி சமீபத்திய யூடியூப் நிகழ்ச்சியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் யாரையும் சந்திக்கல. அஜித் அகர்கர் துபாயில எங்கேயோ கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாரு. ராகுல் டிராவிட் பெங்களூர்ல தன்னோட குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி மும்பைல இருந்த அவரு தன்னோட பையனை செம்மன் பீச்ல விளையாட வச்சுட்டு இருந்தாரு. அவ்வளவுதான் விஷயம். உண்மையா நாங்க யாரும் சந்திக்கல. இன்றைய காலகட்டத்துல நான், ராகுல், அஜித் அல்லது பிசிசிஐ சார்பில் யாராவது ஒருத்தர் கேமரா முன்னாடி வந்து பேசுறதை தவிர மற்ற எல்லாமே பொய்யானதுதான். எங்களோட அணில ரிஷப் பண்ட் எப்பவுமே மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடியவர். மிகவும் வேடிக்கையான அவரை குழந்தையில இருந்தே நான் பார்த்துட்டு வர்றேன். காயத்தால அவர் 1.5 வருஷங்களா விளையாடாதது எனக்கு ஏமாற்றமா அமைஞ்சுது. அவரை மாதிரியான ஒருத்தர் ஸ்டம்புக்கு பின்னாடி விக்கெட் கீப்பரா இருக்கிறது உங்களை சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தோட இறுதியில T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.